சங்கீதங்களின் புத்தகம் 37ஆவது அதிகாரம் அதனுடைய 32, 33 வார்த்தைகளிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தெரியும் இந்த பூமியில் நீதிமானாக நல்லவனாக வாழ்கிற ஒருவன் மேலே எப்பொழுதும் குற்றச்சாட்டுகளும் அவன் மேலே பொய்யாய் வகை சொல்ல சத்துரு மனிதர்களை ஏவி விட்டு அவருக்கு விரோதமாக எப்பொழுதும் ஒரு கூட்ட மக்களை வைத்திருப்பார்கள் பொய்யாய் சொல்வதற்கு. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தரோ நீதிமானை துஷ்டனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருந்தால் நமக்கு எதிராக ஏதாவது தீவினைகள் பண்ணினால் கர்த்தர் அவர்களுக்கு உடைய கரங்களில் நம்ம என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். அப்போது தேவன் எப்பொழுதும் நீதிமான் பக்கத்தில் நின்று அவனுக்கு துணை நின்று அவனை வழி நடத்துவார். ஆனதுனால பிரியதமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறிகள் கொள்ளாமல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான செயல்கள் செய்யாமல், தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவனுடைய கட்டளைகளை அனுசரித்து நடப்பதற்கும் ஒரு நல்லொரு திகைந்த ஒரு நீதிமானமாக வாழ்வதற்கும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை அருளுவாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.